ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு 3 ஸ்டேஜஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த சைல்டுஹுட் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சைல்டுஹுட்டுக்கும் மென்ஹுட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பருவம் அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். அதாவது வந்துட்டு நம்ம எல்லா விஷயங்களையுமே மெச்சூர் பண்ண ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கும் ரொம்ப குழந்தை பருவத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான எப்படி சொல்கிறது, ஒரு டீனேஜ் பருவம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம்னா இந்த 3 பருவத்திலுமே வந்துட்டு ஆக்டராகவே, அதாவது குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சைல்டுஹுட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி அந்த டீனேஜ் பருவத்திலேயே இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா ஆக்டராக வந்ததுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விடாத சர்ச்சைகளையாக இருந்தாலும் சரி, இல்லை டவுன்ஃபாலையாக இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான டவுன்ஃபால், எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம் அப்படின்றத பார்த்தாலும் ஒரு துளி கூட பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சலிச்சு போகாமல், ஐயோ என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம வெளியே வந்து அப்படி பேசிடுவாங்கன்னு சொல்லி பயந்து போகாம ஏன் கேரியரை யாரா முடிக்க முடியும், அதுவும் என்ன தவிர யாரா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மாசா பேசக்கூடிய ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா ஆஸ் யூஷுவல் சிம்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்பு நல்லவரா கெட்டவரா அப்படின்றது இந்த வீடியோனுடைய கான்செப்ட் கிடையாது. யார் சிம்பு அப்படின்றதான் அந்த வீடியோனுடைய கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிம்பு கடந்து வந்த பாதை என்ன, அதை தாண்டி அவர் சந்திச்ச கிரிட்டிசிசம் அப்படின்றது என்ன, அதுக்கு அவர் தந்த பதிலடிகள் என்ன, யார் தான் சிம்பு அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்புனுடைய கேரியர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 1983 பிப்ரவரி 3 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய அப்பா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு தமிழ் சினிமா இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம், டைலாக், மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் தனி ஒருவனாக செஞ்சவர் தான் நம்ம டிஆர் அப்படின்னே சொல்லலாம், டி ராஜேந்திரன். அவருக்கு பையனாக பிறந்தவர் தான் நம்ம சிம்பு. ஸோ அப்பா வந்து எப்படியோ அதே மாதிரி தான் பிள்ளையும் விதை ஒன்று போட்டால் சொரவண்ணா முளைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய சைல்டுஹுட்லேருந்தே வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உறவு காத்து கிளியாக இருந்தாலும் சரி, என் தங்கை கல்யாணி, சபாஷ் பாபு, எங்கள் வீட்டு வேலன் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான படங்களில் வந்துட்டு அவர் குழந்தை நட்சத்திரமாகவே தனக்குன்னு சொல்லி தனியான ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ குழந்தை நட்சத்திரமாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டா என்ன, அடுத்த ஹீரோ தான் இல்லையா. அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2002 காதல் அழிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இயக்குன படத்திலேயே ஹீரோவா அறிமுகமாகிறாரு. ஆஸ் யூஷுவலாக குழந்தை நட்சத்திரமா வந்துட்டு அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ முதல் படத்தில் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுக்கு நத்தியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரேஷனில் ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் இருக்காரு இல்லையா, விக்ரம் வளர்ந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா வளர்ந்துகிட்டு இருக்காரு. அதர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ்னு சொல்லி ஒருத்தர் வளர்ந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீரோஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரேஸ்க்கு மத்தியில் வந்துட்டு சிம்பு பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தனக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டைலை உருவாக்குனது அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கு காலேஜ் போய்கிட்டு இருந்த மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படின்னு மீன்ஸ் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்பு ஸ்டைலு அப்படின்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கையில் கர்ச்சீஃப் கட்டிக்கிறது, கடுக்கன் இருக்கு இல்லையா, காதில் கடுக்கன் போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டைல் மூலியமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை சிம்பு இருக்கார் இல்லையா வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குத்துவா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா கோவில், இந்த மாதிரியான படங்கள் அப்படின்றத பண்ணி ஒரு சாக்லேட் பாயா வளம் வந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கீர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்லான் இருக்கு இல்லையா, வல்லவனா இருந்தாலும் சரி, ஒஸ்தி, வானம், இந்த மாதிரியான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தன்னோட முன்னணி ஹீரோக்கள் ஒருத்தரா தொடர்ந்து நிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா போயிட்டு இருந்த அவருடைய லைஃப்பில் வந்த மொதல் விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நயன்தாரா சிம்புனுடைய அந்த லவ் இஷ்யூ இருக்கு இல்லையா, அதுதான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காதலில் விழுந்த சிம்பு பார்த்தோம் அப்படின்னா அது கை சேராமல் போகுது ஒரு சில விஷயங்கள்னால, அதனால ரொம்பவே உடஞ்சு போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி உடஞ்சு போனவர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஹன்சிகா மோத்வானியோட லவ், இந்த மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப்பில் வந்த லவ்ஸ் இருக்கு இல்லையா, அவர் பர்சனல் லைஃப்பில் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கெரியரில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சே தவிர கெரியரில் அவர் பெருசாக எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் பர்சனல் லைஃப்பில் பண்ண தப்புகள் ரிஃப்ளெக்ட் ஆக ஷூட்டிங்க்கு சரியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்பு வரது கிடையாது. பாத்ரூம்ல உட்காந்து டப்பிங் பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் கதைகள்ல தலையீடு அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அங்கிருந்தா சிம்புனுடைய டவுன்ஃபால் அப்படின்றதும் ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்துல ஓஹோன்ற சிம்பு பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு எங்கப்பா சிம்பு அப்படின்னு சொல்லி டார்ச் எடுத்து
தேடக்கூடிய அளவுக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா கம்பேக்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்ணை தாண்டி வருவாயா இந்த மாதிரியான படங்கள்லாம் கொடுத்தாலும் கூட அதுக்கு முன்ன லெகசி இருக்கு இல்லையா, அதை சிம்புவால் கொடுக்க முடியல அப்படின்ட்டா சொல்லணும். இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பு நல்லா உடம்பு கிடலாம் போட்டு யாரா அது சிம்புவா ஓடவே முடியல எங்கடா நம்ம பழைய சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸை தேடக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராமாக்குள்ளே சிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோதான், சிம்பு முடிஞ்சிட்டாரு. இனி சிம்பு எந்திரிச்சு வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. சிம்புனுடைய கதை தி எண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா எனக்காடா ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் மனுஷன் திரும்பி வராரு அப்படின்னே சொல்லலாம். புதன்னு இருந்த உடம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறைச்சி பழைய எஸ்டிஆராக வந்துட்டு கம்பேக் கொடுக்குறாரு மாநாடு திரைப்படத்தில். இன்னப்பா மாநாடு படத்தில் எஸ்டிஆர் இருக்காரு, அவர் இப்படிலாம் மேஜிக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு எஸ்டிஆரால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி பாராட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தில் அட்டகாசமான ஒரு கம்பேக் அப்படின்றத கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தடுத்து அவருடைய அப்கமிங் மூவிஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு சிம்பு இஸ் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள் அப்படின்ற மாதிரி தான். ரெட்ட தலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆத்மன் 49 இருக்கு இல்லையா அதுவாக இருந்தாலும் சரி, இப்போ அவருடைய 50வது படம் இருக்கு இல்லையா அதை வேற அவர் தான் வந்துட்டு ப்ரொடியூஸே பண்ணுறாங்க, தேசிங்க பெரியசாமி இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்கமிங் ஃபிலிம்ஸ் மூலிமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் விட்ட இடத்த நான் வந்துட்டேன், காட்டுக்கு ராஜா வந்துட்டு கொஞ்ச நாள் ஓய்வில் இருந்தாலும் திரும்பி வரும்போது அந்த காட்டில் இருக்கக்கூடிய அரியாசனம் ராஜாக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வரும்போது என் இடம் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சிம்பு அவர் இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய பெரிய மூவிஸ் தக் லைஃப் ஒரு பக்கம் இருக்குது, ரெட்டத்தலை ஒரு பக்கத்தில் இருக்குது, இன்னும் 49 இருக்கு இல்லையா எஸ்டிஆர் 49 ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய படங்களோட கோலிவுட்டை கலக்கிறதுக்கு தலைவன் தயாராகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்புவனுடைய பர்சனல் லைஃப்லேருந்து நம்ம சொல்ல வர விஷயம், நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம யார் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க யார் என்ன சொன்னாலுமே, ஒரு காலகட்டத்தில் நம்ம கூட இருந்தவங்க நமக்கு எதிராக நின்று நம்மளை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் சரி, இல்லை நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணி அவங்க நமக்கு திருப்பி கெட்டது பண்ணாலும் சரி, நான் யார் அப்படின்றது எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்தா இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்றைக்குமே நம்மளை கொண்டாட காத்திருப்பாங்க அப்படின்றதான் சிம்பு அவர் லைஃப்பில் நமக்கு செஞ்சு பண்ணி காட்டின விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சிம்புவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சிம்பு எந்த அளவுக்கு பிடிக்கும்? சிம்பு நடித்த படங்களே இதான்ப்பா என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது எந்த படம் அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டடா, பை பை.